ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பௌர்ணமி கிரிவலம் போனால் நம்மளோட கஷ்டம் நம்ம நினச்ச நிறைவேறும் எல்லாம் சொல்லுவாங்க. நாங்களும் எப்பயுமே பௌர்ணமிக்கு கிரிவலம் போயிடுவோம். நான், பேரன், பேத்தி, எங்கள் வீட்டுக்காரி எல்லோரும் சேர்ந்துதான். காலடயத்துலேயே மக்கள் திருப்பரங்குன்றத்தில் கிரிவல பாதையில் எக்கச்சக்க கூட்டம் இருந்துச்சு. ஆனாலும் பக்தர்கள் அலமோதிக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தர டயமும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். நானே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். கிரிவலம் சாயந்தரம் நாங்கள் ஒரு 5:30 போல் கிளம்புனோம். 7-8 மணிக்கெல்லாம் கிரிவலம் சுற்றி வந்துட்டோம். சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானும் தெய்வானையும் பிரகாரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முருகப்பெருமானோட அருள் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே திருப்பரங்குன்றம் போய் நம்மளுக்கு முருகப்பெருமானை பார்த்தாலே ஒரு சந்தோஷம், நினச்ச காரியம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. அதே போல் எத்தனை பேர்த்துக்கு முருகப்பெருமானோட கிரிவல பாதையில் கிரிவலம் போனீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்தூர்லேயும் போகிறாங்க. அதே போல் திருவண்ணாமலையில் தான் ரொம்ப கிரிவலம் சுற்றுறாங்க. எங்களுக்கு நாங்கள் முருகன் கோயில் முதல் படை முருகன் கோயிலில் தான் கிரிவலம் போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,